மூணாவது நாள் கல்யாணம் முடிஞ்சு கோயிலுக்கு போனோம். ஃபோன் வாங்கி கொடுத்தேன். பிடிச்சதை வாங்கி கொடுத்துட்டேன். உனக்கு பிடிச்சது கேளுப்பா, எனக்கு டைவர்ஸ் கொடுங்க. இந்த ஷோ என்னன்னா, மீண்டும் இணைந்த தம்பதிகள் பிரிவு வரை சென்று திரும்ப சேர்ந்து இருக்கக்கூடிய தம்பதிகளாக இருக்கிறார்கள். எந்த அளவுக்கு பிரிவுக்கு போனீங்க, எப்படி மீண்டும் சேர்ந்தீங்க? ஒரு வாட்டி 2 வாட்டி இல்ல, நிறைய தடவை டைவர்ஸ் பண்ணிடலாம்னு டிசைட் பண்ணிருக்கேன். என்னடி இது? எப்பெல்லாம் அப்படி பண்ணிட்டு எங்க அம்மா வீட்டுக்கு போறேனோ, யார் காலிங் பெல் அடிச்சாலும் சரி வந்து கூட்டிட்டு போயிடாதான் வந்திருக்காரு. யார் வந்தாலும் அவர் வந்திருப்பாருங்கிற ஒரு ஃபீலிங். அப்படிங்களா? ரொம்ப சந்தோஷம். 10-12 இயர்ஸ்க்கு அப்புறம் யோசிச்ச போது நம்மளையும் அவரை வச்சுப்பாரு, அவரும் நம்ம தான் வச்சுக்க வேற வழி இல்ல. அப்புறம் அதை பத்தி யோசிக்க வேணாம். பிரெக்னன்சி வந்து இட் வாஸ் a worst experience in my life. 9 months ஃபுல்லாவே நான் எங்க அப்பா அம்மா வீட்ல தான் இருந்தேன். அவர் கூட ஒரு செக்கப்க்கு போனதோ, அவர் வாங்கி கொடுத்து நான் எதுவும் சாப்பிட்டதோ, நான் சிரிச்சு பேசினது எதுவுமே கிடையாது. உங்களை ஒரு வாட்டி தான் பார்த்தேன் அந்த பிரெக்னன்சி போது. ஐ டிசைடட் இல்ல வந்து நான் இனிமே விட்டுறக்கூடாது. அதை இப்போ ரியலைஸ் பண்ண உடனே விட்டு போயிடுறேன் அப்படின்னு நான் என்னைக்குமே சொன்னது கிடையாது. எப்படி மீண்டும் சேர்ந்தீர்கள்? வேலைக்கே போக மாட்டாங்க, வாடகை கொடுக்கணும், சாப்பிடணும், ஒரே வீட்டுல இருப்போம், பேசிக்க மாட்டோம். வெளியில சொல்ல முடியல, யார்கிட்டயுமே என்னால சொல்லவும் முடியாது. நிறைய நாள் பேசவே மாட்டோம். இவங்களோட ஜுவல்ஸே நிறைய நான் யூஸ் பண்ணி வேஸ்ட் பண்ணிட்டேன். அதனால கூட நிறைய சண்டை தான் வரும். பெரிய பொண்ணானதுலேருந்து மேலே கை வைக்க மாட்டாங்க. அதெல்லாம் ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருந்தது. என்னால் அது தாங்கிக்க முடியல. அடிக்கடி அம்மா வீட்டுக்கு போவேன். எதனாலனா நம்மளுக்கு உடம்பு வலிக்குது, தாங்கிட்டு இருக்க முடியல. யார்கிட்ட சொல்லி அழவும் முடியல. ஹஸ்பண்ட்னா அப்படிதான் இருப்பாங்க, அட்ஜஸ்ட் பண்ணி இருந்தா ஆகணும் அப்படின்றாங்க. ஏன் அடிச்சிங்க? முதல்ல பேசுறது வந்து பார்த்தா நம்மள அப்படியே கோபப்படுத்தி பார்க்குற மாதிரியே பேசுவாங்க. என்ன அறியாத நான் வந்து பார்த்தா பண்ணது தான். நான் அப்படி பண்ணாதன்னா இவங்க அப்படிதான் பண்ணுவாங்க. சண்டை வரும்போது இவங்க கிளம்பி வந்து நேரம் அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுவாங்க. எந்த ஒரு கான்டாக்ட்ஸும் இருக்காது. பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கமா. போறது வந்து பார்த்தா ஒரு சிம்பிள் மேட்டரா தான் இருக்கும். அம்மா வீட்டுக்கு பிரச்சனையோடு போவது எவ்வளவு வணியானதுன்னு நீங்க பெண்ணை கேட்டா தான் தெரியும். சொல்றதை கூட கொஞ்சம் புரிஞ்சுக்கலாம். அப்புறம் எதுக்கு வந்து பார்த்தா இந்த லைஃப் வேண்டாம், பிரிஞ்சிருவோம் அப்படின்ற மாதிரி ஒரு தாட் வந்தது எனக்கு. ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளோட பேசும்போது கொள்ளும்போது அதெல்லாம் தப்பான முடிவு, அதை எடுக்கவே கூடாது. அப்படி திரும்பி ஒன்னா சேர்ந்துட்டோம். உங்களுக்குள் சண்டை வந்து பிரிவு வந்து டைவர்ஸ் அவர் தான் ஃபர்ஸ்ட் கேட்டாரு. கல்யாணம் ஆகி 3 years ஆயிடுச்சுங்க. குழந்தை இல்லை. ஃபேமிலி சர்க்கிள் எல்லாமே குழந்தை பத்தி கேட்டுக்கிட்டே இருந்தாங்க. பெருசா எதுவும் கண்டுக்கல. எனக்கும் ஒரு ஆசை வந்துருச்சுங்க சார். நிறைய ஹாஸ்பிட்டல் நான் கூட்டிட்டு போய் செக் பண்ணி 3 வருஷத்துல குழந்தையே இல்லைங்க சார். அதுக்கப்புறம் அந்த முடிவுக்கு நான் போனேங்க சார். அறிவு பேயில போவோம். குழந்தை இல்லைன்னா ட்ரீட்மெண்ட்டை நோக்கி தானே போவாங்க. ஒரு கல்யாணத்தை நோக்கி எப்படி போக முடியும்? இப்போ அவங்க மேல பிரச்சனை இருக்கிற மாதிரியே எல்லாருமே பேசிட்டு இருந்தாங்க சார். யாரா இவனுங்க? எங்கிருந்தா வந்துக்கிறானுங்க? டாக்டர்ஸ்லாமா? இல்லைங்க சார், ஃபேமிலி சர்க்கிள் ஃப்ரெண்ட்ஸ். டாக்டர் கிடையாது, அவங்களுக்கு என்ன தெரியும்? நான் ஃபோன் பண்ணி கேட்பேன், சாப்பிட்டீங்களா அப்படின்னு கேட்பேன். நான் சாப்பிட்டேன், என்ன உனக்கு சாப்பிடாட்டி என்ன, உன்னை வேண்டான்னு முடிவு பண்றேன். ஃபோன் பண்ணி கேட்கறேன். அதுக்கப்புறம் தான் யோசனை பண்ணேன், சரி இப்படியே விட்டோம்னா நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிருவாரு. அன்பு தான் முக்கியம். குழந்தை வந்து 2வது பட்சம் தான் நமக்கு. அதை புரிய வைக்கணும்ட்டு நான் என்ன செஞ்சுட்டே சொல்லாம கொள்ளாம வீட்டை விட்டு வெளியே போயிட்டேங்க. ஃபோன் பண்ணதுக்கு ரீச் ஆகலைங்க சார். என்னடா சொல்ற? வீட்டுக்கு வந்து பார்த்தேன், வீட்லயும் ஆள் இல்லைங்க சார். 3 வருஷமா குழந்தை ஞாபகத்திலேயே சுத்திட்டு இருந்தேன் நான். 1 day ஃபுல்லா இவங்களுக்காக சுத்திட்டு இருந்தேன். மீட் பண்ணதுக்கு அப்புறம் தான் சார் உசுரே வந்துச்சு. இப்போ 2 பேரும் நல்லா இருக்கோங்க சார். எந்த அளவுக்கு பிரிவு ஏற்பட்டது உங்களுக்கு? ரோட்ல நின்று அல்ற அளவுக்கு போச்சு. இன்டர் ரிலிஜியன் லவ் மேரேஜ். நாங்கள் 2 பேருமே ஒரே கம்யூனிட்டியில தான் இருக்கணும், வேற கம்யூனிட்டியில இருக்கக்கூடாது. சைல்டுக்கு வந்து பாதிப்பு வரும். அதை வந்து இவங்க கேட்டு வந்து எங்க கம்யூனிட்டியிலே இருந்துக்கோ. அது வந்து எனக்கு ரொம்ப ப்ரெஷர் ஆயிடுச்சு. லவ் பண்ணும்போது என்ன சொன்னோம், அவங்க ரிலீஜன்ல இருக்கலாம், நான் என் ரிலீஜன்ல இருக்கேன். இது கம்ப்ளீட்டாவே ஆப்போசிட்டா நடக்குது. இல்ல வேண்டாம் போது எங்க அப்பா நான் வரேன், நீ வந்துரு அப்படின்னு சொல்லிட்டாரு. என்னோட ட்ரெஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு வந்துட்டேன். திஸ் இஸ் ஓவர்னா நெக்ஸ்ட் என்ன, வேற கல்யாணமா, லைஃப் ஃபுல்லா தனியாவே இருக்க போறோமா? இந்த பாயிண்ட்ல நம்ம போயிட்டோம்னா நெக்ஸ்ட் இவங்க நம்ம கூட இருக்க மாட்டாங்க. இது வந்து ரெகக்னைஸ் ஆச்சு, இவங்க இல்லாம எப்படி அப்படின்னு. ரைட் விடு. 2011ல மேரேஜ் ஆச்சு. இதுல இருந்து ஒரு 5 years வந்து நாங்க பிரிஞ்சிருந்தோம். பிரிஞ்சே இருந்தீங்க? ஆமாங்க. அத்தனை வருஷம் பிரிஞ்சிருந்ததுக்கு என்ன காரணம்? நிறைய ட்ராமாஸ் நடந்துருச்சு. அவர் என்ன அடிக்கலைன்னா அந்த வாரம் போகாதது. இது எங்க போய் முடிய போகுது தெரியலையே. அதனால நான் பிரிஞ்சிருந்தேன். ஒரு தடவை அடிக்கலைன்னா அந்த வாரமே உங்களுக்கு போன மாதிரி இருக்காது. இப்ப நான் என்ன உங்கள்ட்ட சொல்றது? ஒர்க்கு போயிட்டு வருவேன், ஏதாச்சும் ஒன்று சொல்லுவாங்க, கோவம் வந்துடும், அதில் ஏதாச்சும் அடிச்சிருவேன். அதில் நான் வந்து சாப்பாடுக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். கரெக்ட் டைமுக்கு வரமாட்டாரு. பசங்களுக்கு பக்கத்து வீட்டில் சாப்பாடு வாங்கி ஊட்டி கொடுத்துட்டு நானும் அப்படியே படுத்துருவேன். அவங்க கட்டாயம் வந்துருவாங்கனோ எப்படி உறுதியா இருந்தீங்க? நான் புரிஞ்சுக்கிட்டது அவங்க மட்டும் தானே. புரிஞ்சுக்கிட்டவங்கள போட்டு அடியடின்னு அடிச்சிருக்கீங்க. அவங்களே ஃபோன் அட்டன் பண்ணலன்னா நானா ஃபோன் பண்ணுவேன். பேசி அவங்கள்ட்ட திட்டுனாச்சும் வாங்கிட்டு ஃபோன் வச்சிருவேன். சாமி உன்னை பத்தி எனக்கு தெரியும். ஒரு 4-5 வருஷம் பிரிஞ்சிருந்திருக்கீங்க. ஆனா இல்ல 4-5 வருஷம் அந்த ஊர்ல என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? வேலைக்கு போவேன்,
வீட்டுக்கு வரேன். கன்சீவா இருக்கும்போது அந்த நல்லா பாத்துக்கிட்டாரு. அவரு சமைச்சு கொடுப்பாரு, அவரு வாச கூட்டுவாங்க. என்னால நம்ப முடியலையே. எல்லாமே எனக்காக பண்ணாரு. அப்புறம் குழந்தை பிறந்துருச்சு, நம்மளை விட்டு எங்கேயும் போக மாட்டான்ற ஒரு அலட்சியம். எவ்வளவு மிஸ் பண்ணீங்க உங்க ஒய்ஃபையும் குழந்தைங்களையும்? ரொம்ப நிறையா. என்ன ஏரியாமலே கண்ணிலேருந்து கண்ணீர் தண்ணி போயிட்டு இருக்கும். நம்மளை எதுக்கிட்ட அப்படி அழுதுகிட்டே படுத்துருக்கேன்னு கூட கேட்டிருக்காங்க. வாழ்க்கை என்பது ஒரு அனுபவம் தானே. எந்த அளவுக்கு உங்களுக்குள் பிரிவு வந்து? மேரேஜ் லைஃப் மேலே ஒரு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. திருமணம் வந்தவங்க இவர் மேல வெறுப்பு. கைதாக்கப்பட்டோமோ அதனாலதான் அது டைவர்ஸ் வரையுமே போயிடுச்சு. மூணாவது நாள் கல்யாணம் முடிஞ்சு கோயிலுக்கு போனோம். ஃபோன் வாங்கி கொடுத்தேன். அப்ப பிடிச்சதை வாங்கி கொடுத்துட்டேன். உனக்கு பிடிச்சது கேளுப்பா, எனக்கு டைவர்ஸ் கொடுங்க அப்படின்னு கேட்டாங்க. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு அப்போ? ரொம்ப சாக்காச்சு சார். லைஃப்ல எனக்கு ரொம்ப லேட் மேரேஜ். அப்ப இப்படி கேட்ட உடனே ரொம்ப அதிர்ச்சி ஆயிடுச்சு. அதை சரி பண்ணி கொண்டு போயிடுவோம் எவ்வளோ முயற்சி பண்ணி பார்த்தேன். டேப்லெட் ஒரு தடவை போட்டாங்க. அப்புறம் அவங்க அம்மா வீட்டில் போய் விட்டு அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பிரிஞ்சு போயிடுச்சு. ஓ, எவ்வளவு நாள் பிரிஞ்சிருந்தீங்க? 2 வருஷம் வரைக்கும். ஆனா அப்பாவை ஒரு 21 வயசுல இழந்துட்டேன். ஆண்கள் மேல ஒரு வித பிடிப்பு இல்ல. அந்த மாரியாத்தாவை வாயிலே குத்தா முட மாட்டான். எந்த ஆணை பார்த்தாலும் எனக்கு நம்பிக்கை வரல. பொண்ணு பார்த்துட்டு வந்ததுலேருந்து அவங்கள நான் லவ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். லவ்வை விட முடியல சார். லவ் அவங்களுக்கு புரிய வைக்கிறேன்னு தான் நான் போராடிட்டே இருந்தேன். நீ டிவோர்ஸ் அப்ளை பண்ணிட்டீங்களா? அப்ளை பண்ணி டிவோர்ஸ் காப்பியே வந்துருச்சு. டிவோர்ஸ் காப்பி வந்துச்சா? டிவோர்ஸ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சு. அப்ப அவ்வளவுதானே, பிரிஞ்சிட வேண்டியதுதானே. எப்படி சேர்ந்தீங்க அப்புறம்? ஊனராகம் படத்துல எப்படி அந்த பேப்பர்ஸ் இது அது மாதிரி நான் கிழிச்சு போட்டேன் அந்த முடிவு. கேட்டுக்க. இதுக்கு சிரிக்கிறதா சோகமா இருக்கதானே தெரியல. ஒரு நிம்மதியா இன்னொரு கல்யாணம் மட்டும் சந்தோஷமா இருக்கணும் டிவோர்ஸ் வாங்குனீங்க. அப்புறதுக்கு 6 மாசம் கழிச்சு போன் பண்ணீங்க. சரி அடுத்த கேள்வி கேளுங்க. தப்பான முடிவு எடுத்துட்டோன்ற தெரிஞ்சிருச்சு. அதுக்கு முன்னால 2 வருஷம் பிரிஞ்சானே இருந்தீங்க. அப்ப தெரியலையா? மண்ணில் உருண்டு அழுத மாதிரி ஆயி போயிடுச்சு அந்த நிலைமை. ஐயோ ஐயோ. அவங்க கிட்ட இந்த கால் வந்தப்ப உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? நீங்க திடீர்னு ஒரு நாள் ஃபோன் வந்து கால் வந்துச்சு. யார்கிட்ட போய் சொல்லுவே ராமா ஐயா அப்படி சந்தோஷமான அதிர்ச்சி அது. அப்புறம் அப்படியே ரெகுலரா கோயிலுக்கு போக வர, சினிமாக்கு போக. டிவோர்ஸ் பண்ணிட்டு பார்க்கு, சினிமா தியேட்டர், அது எவ்வளவு நாள் போச்சு? ஒரு மேரேஜ், திருப்பி ரீமேரேஜ். சபா இப்பவே கண்ண கட்டுது. அந்த மேரேஜ் அப்படி ஆயிடுச்சு. திரும்ப செல்ல வைக்கணும், அதனால திரும்ப ஒரு மேரேஜ். என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. நாங்களே கோயில்ல மீனாட்சி அம்மன் கோயில்ல முடிச்சிட்டோம். அவங்களோட எக்ஸ்ட்ரா பத்தி சொல்லும் போது எனக்கு ரொம்ப கோவம் வரும். ரொம்ப சண்டை போடுவேன். அது ஒத்து வராது, டைவர்ஸ் பண்ணணும். முதல்ல நீங்க எதுக்கு எக்ஸ பத்தி பொண்டாட்டிகிட்ட சொல்லணும்? ஒரு பாட்டு போடும், அந்த இவங்க மாதிரி தான் எக்ஸ் இருந்தாங்க. நக்கல்யா அவனுக்கு என்ன அறியாம சொல்றது? சும்மா சீண்டி பாக்குறதுக்காக சொல்றீங்களா? இன்னும் அவர் வந்து அந்த பொண்ணை தான் நினைச்சிட்டு இருக்காரு. சோலி முடிச்சு ஒருவேளை பேசுறாரோ அப்படின்னு சொல்லி நினைச்சு சண்டை போடுவேன். சண்டை வேண்டாம், அப்பனா பிரிஞ்சிடலாமோ அப்படின்னு அவர் நினைச்சிருக்கு. நேரத்தை ஒதுக்கி வம்பு சண்டை இழுத்து அப்படியே கட்டி பண்ணிட்டு உண்டு அப்படியே கட் பண்ணிக்கிற வேண்டியதான். ரொம்ப இயல்புன்னு சில விஷயம் நினைக்கிறீங்களா? அதெல்லாம் இயல்பு இல்ல. ஆல் குட். குட் சார். இப்பலாம் இல்ல. அவர் வந்து ஒரு பிஜியன் லவர் சார். ஒரு 200 பிஜியன் வச்சிருப்பாரு. அடிக்ஷன் அதுல. நீ பிஜியன் எடுத்தாதான் நான் கல்யாணமே பண்ணுவேன் அப்படின்னு. நான் எடுத்துறேன் அப்படின்னுட்டு. செகண்ட் டேவே வந்துட்டு அவர் மார்னிங் எழுந்து பார்த்தா காணும். மறுவீடு வந்த பையன் வந்து வீட்டுக்கு போயிட்டார். என்னவா இருக்கும் எனக்கு என்ன தெரியும்? பிஜியனோட ரேஸ் டே 3rd டே நான் டிசைட் பண்ணது டிவோர்ஸ். என்னப்பா செய்யறது, விதி விளையாடுச்சுப்பா. வாழ்த்துக்கள் உமாராணி அண்ட் பிரபாகர்.